இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? பேசாம சொத்த பிரியா. சொத்தா? என்ன சொத்து? என்ன சொத்தா? பொள்ளாச்சில 80 ஏக்கர் இருக்குல்ல, அதுல 40 ஏக்கர் நீங்க வச்சுக்க, 40 ஏக்கர் என் கையில கொடுங்க, போய்கிட்டே இருக்கேன். பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நீ அப்பாவா? யாருக்கு யாரா அப்பா? ஈனமான சூடு சொல்றேன் இல்ல. ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல. சோத்த திங்கறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கறியா? சோத்த தான் திங்கறேன். நீ சொல்ல கூடாது, மக்கள் சொல்லணும். அப்ப கூட அப்பா எந்த உதவியும் சொல்ல மாட்டான். எந்த மானம் உள்ள ரோஷம் உள்ளவனும் இன்னொருத்தனை பார்த்து அப்பன்னு சொல்லவே மாட்டான். நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கட்ட பையல. நான் மானம் உள்ளவன்டா. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. டேய் தகப்பா ஒய்டா தகப்பா. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? சார் இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள். பாடும் பாடி தொலையும் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். மதுக்கடை பக்கம் போகாதீங்க, சாராயத்துக்கு போகாதீங்கன்றாரு. கடை நடத்துறது யாரு? கடை நடத்துறது யாரு? வேற யாரு? நான் தான். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. அப்பான்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் எல்லோரும் தன்னை அழைப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எங்க வீட்டு ஆம்பளைங்க காசெல்லாம் எங்க போகுது? முதல்ல அதை மூடுங்க. எந்த அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு 6750 டாஸ்மாக திறந்து சரக்கு ஊத்தி கொடுப்பாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க இளைஞர்கள்லாம் அப்பா தான் கூப்பிடுறீங்களா? அப்படியெல்லாம் நாங்கள் எப்படி கூப்பிடுவோம்? அவன் அப்பாலாம் நாங்கள் கூப்பிட மாட்டோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்டு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? திமுக காரங்க நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, பாருங்க எத்தனை மாணவ மாணவிகள் அவரை அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க தெரியுமா, அந்த கேள்வியே கேட்கறாங்க. நிறைய இப்போ பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து வர்றாரு, அதெல்லாம் பார்த்து கூட நீங்க அப்பான்னு கூப்பிடலாம்ல. அது கொடுக்குறது அவர் சொந்த காசில் கொடுக்கலையே, நம்ம கட்டுற காசுல தானே கொடுக்குறாங்க. என்னடா சொன்னா? அசிங்கமா திட்டுனா. என் பேரை சொல்லியுமா திட்டினா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான். என்னத்தை கொடுத்துருக்காரு? இலவசம் இலவச பேருந்து விட்டுருக்காரு மாசம் மாசம். வாயில வந்துட்டு என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. உன்னை அப்பான்னு கூப்பிட்டானே, பெரியப்பான்னு கூப்பிட்டானே, என்னையாப்பா அதுக்கு? நான் கேட்குறேன், இது ஒரு கேள்வியா? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? எல்லோரும் என்னை அப்பா என்று அழைக்கும் போது பெருமிதமாக. கள்ளச்சாராய அப்பா. ஆமா ஆமையா, சாராய அப்பா, அப்படிதான் சொல்லுவான். கஞ்சா அப்பான்னு தான்ப்பா சொல்ல முடியும். நக்கல்யா அவனுக்கு. இவர் ஏன் வீடியோ போடுறாரு நீங்க சொல்லுங்க? இந்த குடும்பத்துக்கே சினிமா பைத்தியம். தொடக்கத்தில் ஸ்டாலின் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணது சினிமாவில். ஒரே ரத்தம் படம் பேரு. குமாரி ஒரு குமாரி ஒரு அந்த திரைத்துறையில் ஹீரோ ஆக முடியவில்லையே என்ற அந்த நிறைவேறாத ஆசையை இப்படியெல்லாம் நடித்து நிறைவேற்றிக் கொள்கிறாரோ என்ற சந்தேகம் இருக்கு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப பெரிய அளவில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏகப்பட்ட இடத்துல அது ட்ரோல் மெட்டீரியல் தான். சொல்லப்போனா இன்னும் அதை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார், நான் வெளியிலே செல்கின்ற பொழுது, மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று. அப்பனா இவனா? குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? பழனிசாமி அவருடைய அறிக்கை பார்த்தா பாஜகவோட அறிக்கை மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். பாஜக அரசை மத்தியிலும் குஜராத்திலும் ஆண்ட பாஜக அரசை ஆதரித்து நாடாளுமன்ற விவாதத்தில் பேசியவர்கள் யார் யார்? கடந்த கால வரலாறு பார்ப்போம். சும்மா நில்றா. பிஜேபியோட அதிமுக இருந்திருக்கு 1 வருஷம், பிஜேபியோட திமுக இருந்திருக்கு 4 வருஷம். அப்ப யாரை பார்த்து யார் சொல்றது நீ பி டீம்னு? நீ யாரை பார்த்துடா பேசுற? அடங்கொம்மால. குஜராத் இனக்கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த பதவியில இருந்தது யாருங்க? அதுக்கு பிறகு 1.5 வருஷம் 2 வருஷம் அதுல கவர்மெண்ட்ல இருந்தது யாரு? பார்லிமெண்ட்ல முட்டு கொடுத்து பேசினது யாரு? இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. அப்பா தெரியுமா? அதுக்கு தான் ட்ரை பண்றேன். தம்பி நீ ட்ரை பண்றது இல்லப்பா, தமிழ்நாட்டோட அப்பா அவர் தெரியும்ல உனக்கு. பேர் என்ன?
பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் அடையாளம் சொல்றேன்ல. கொஞ்சம் மாநிலமா இருப்பாருப்பா. குண்டா உள்ளியா? கொஞ்சம் மீடியமா இருப்பாப்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? அப்ப தெரியலங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. தம்பி காலர்லாம் தூக்கி விட்டு பார்த்ததே இல்லை. தெரியல பார்த்ததே இல்லை தம்பி. ஒரு நிமிஷம் நல்லா பார்த்து சொல்லு. தெரியல பார்த்தது இல்லை. ஏன்டா டேய், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். இங்க வந்து போஸ்டர் ஓட்டிருக்கேன் தெரியலன்றா. அவன தெரியாதா? நீங்க ஏடா போட்டு அடிக்கிறீங்க? அவன் தான்டா நானு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். செய்திகளை விட நான் மக்களுடைய கமெண்ட்ஸை தான் அதிகம் பார்க்குறேன்ட்டு. உனக்கு ரோஷம் இருந்தால், நீ சோறு தின்றவனாக இருந்தா, உனக்கு வெக்கமானம் சூடு சோறனே இருந்திருந்தா அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா உனக்கு கழுவி ஊத்துறானுங்க. நக்கல்யா அவனுக்கு. உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. உனக்கு வண்டையாக கேள்வி கேட்குறானுங்க. அப்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி எருவு மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி வந்து நீ என்ன சொல்கிற, நாங்கள் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோன்ட்டு. உன்னை தான் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊத்துறானுங்களே. ஏதாவது சூடு இருக்கா, சொரணை இருக்கா? ஒன்றும் கிடையாது. நோ சூடு, நோ சொரணை, நோ பாதர்ட், எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொரணை, நோ பாதரிங். இளந்தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முதைய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீ எதுக்கு ஃபிட்னஸை பற்றிலாம் நீ பேசுகிற? யார் எதை பற்றி பேச வேண்டும்னு ஒரு தகுதியே இல்லாமல் போச்சா? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள், மாணவர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசுறேன். என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்துல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பார்க்கிறேன். ஆமா, கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. என்னன்னு பார்த்துருப்பாங்க, ஒரு உதவாக்கிற ஒரு கடைஞ்செடுத்த தத்தி இவனெல்லாம் முதலமைச்சர் அளவுக்கு வரான் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால் அவங்க உற்சாகமாக இருக்கலாம், புத்துணர்ச்சி பெற்றிருக்கலாம். நம்மோட குறைகள் தீர்க்கப்படணும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்குறாங்க. கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காண்றோம். எப்படி நீயே லேக்கியம் விற்கிறவங்க மாதிரி ஒரு ஊருக்கும் போய் ஒரு ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு ஒரு பொட்டி ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே மக்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம், புகார்களை எல்லாம் நீங்கள் இதில் போடுங்கள். அது போடுறதோட இல்லை, அது என்ன ஹைலைட் அப்படின்னா ஒரு பூட்டு வேற பூட்டுறது. எதுக்குன்னா அது பத்திரமா இருக்கணும். அதை பூட்டி அதை கொண்டு போய் இவர் எங்கே வைப்பாராம்? தலைமைச் செயலகத்தில் வைப்பாராம். அந்த தலைமைச் செயலகத்தில் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே 60 நாள் தீர்த்துருவாராம். அது நடந்தது. அது வரைக்கும் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருமா? உன் பையன் வந்து அவன் மைக்கை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் நீட்டு வெக்கம், மானம், சூடு, சோரணை, ரோஷம் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்னு பேசினானே உன் கிறுக்கு பையன். அவன் என்ன சொன்னான்? மேஜிக் ஃபார்முலா இருக்கு, நாங்கள் வந்த உடனே கிழிச்சு விடுவோம்னா. கிழிச்சானா? நீ கிழிச்சியா? முதல் கையெழுத்து. அப்போது முதல் கையெழுத்து என்பதிலிருந்து உங்களுடைய ஃப்ராடுத்தனம், பிக்காளித்தனம், கேப் மாதிரித்தனம், மொள்ள மாதிரித்தனம், கருணாநிதித்தனம் போதும். இல்ல அந்த ரெண்டே இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். ஏன்னா உன் ஆட்சி நடத்துகிற லட்சணமே அப்படி தானே இருக்கு. உன் ஆட்சியில் ஒரு புல்லட் பைக்கை ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு இளைஞன் ஓட்டிட்டு போக முடியல. டேய், அவன் ஒரு ரொட்டி கூட திங்க மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. ஒரு புல்லட் வாகனத்தை ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஓட்டி சென்றான்ற ஒரே காரணத்துக்காக அவன் கைகள் வெட்டப்பட்டிருக்கு. ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு பெண் காவல்துறை அதிகாரி, அவங்க வந்து சொல்றாங்க என்னன்னு, தன்னை கொலை செய்வதற்கு சதி நடக்கிறது. அதுவும் எப்படி? தன்னுடைய அலுவலகம் கொளுத்தப்பட்டிருக்கிறது, இதுவே ஒரு சதி என்று நீதிமன்றத்தில் போய் சொல்கிறார், முறையிடுகிறார். உங்ககிட்ட முறையிடல. இந்த லட்சணத்தில் தான் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது, உன்னோட ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல நீ பெருமை பேசி சுத்துற. உனக்கெல்லாம் வெக்கமாவே இருக்காதா? கூச்சமாவே இருக்க? உன் குடும்பத்துக்கு இந்த கூச்சமாவே இருக்காதா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி ஒரு கண்ணாடியை ஒன்று மாட்டிக்கிட்டு இது மாதிரி பேசி திரியிறிய கேவலமாக இல்லை. இது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை பெருமையாக மக்கள் பேசுகிறார்கள் வேற நீ பெருமைப்பட்டுக்கிற. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.